வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. திமுகவில் சேர்கிறாரா? கல்யாண வீட்டில் செங்கோட்டையனின் பேச்சால் கோபி அதிமுகவில் சலசலப்பா. வாங்க வீடியோவையும் நிவா காணலாம். அதாவது பாஜகவை நம்பி பயனில்லை என்ற நிலைக்கு திமுகவுக்கு போய்விடலாம் என்று கூறி வரும் ஆதரவாளர்களின் பேச்சுக்கு செவிசாய்க்க தொடங்கிவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் என்று கோபி வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக அதிமுகவுக்கு செங்கோட்டையனை தலைமையேற்க வைக்கப் போவதாக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறதா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவின் தலைவர் ஒருவர்தான் என்று அமித்ஷா முதல் அண்ணாமலை அவர்கள் கூறி வருகிறார். இந்த நிலையில்தான் கட்சி தலைமையானது கிடைக்காவிட்டாலும் முதலமைச்சர் பதவி கிடைக்கும் என்று செங்கோட்டையனும் அமைதி காத்து வந்தாராம். தற்போது வெளியான கருத்து கணிப்பில் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடும் என்று கூறப்படுகிறதாம். பாஜகவும் எடப்பாடி பழனிசாமியும் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று பல்ட்டி அடிக்க தொடங்கிவிட்டதாம். அண்ணாமலை கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று ஏற்றுக்கொண்ட நிலையதான் அவரது பேச்சுக்கள் இருந்தன. ஓ பன்னீர்செல்வத்தை போல் தன்னையும் ஆசை காட்டி அரசியலில் காணாமல் செய்து விடுவார்களோ என்ற அச்சம் செங்கோட்டையனுக்கும் அவருடைய ஆதரவாளருக்கும் நீண்ட நாளாகவே இது ஏற்பட தொடங்கிவிட்டதாம். அதாவது கொங்கு பகுதிக்குள் பொறுப்பாளரான செந்தில் பாலாஜியும் தன்னாலான முயற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்வது வருவதால் திமுகவுக்கு செல்வதே அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லது என்றும் முடிவுக்கு செங்கோட்டையன் வந்துவிட்டதாகவும் அரசியலிருந்து செய்திகள் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அது மட்டுமின்றி மாநில அளவில் பொறுப்பு, அடுத்த ஆட்சியில் முக்கிய அமைச்சர் பொறுப்பு என்ற உறுதிமொழி திமுக தரப்பில் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், கொங்கு பகுதியில் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு சென்ற முத்துச்சாமி செந்தில் பாலாஜி கட்சியிலும் ஆட்சியிலும் ஒரு நல்ல நிலைமையில் இருப்பதை போல செங்கோட்டையனும் வாய்ப்பு உறுதி என்று கூறப்படுவதால் செங்கோட்டையன் கண்டிப்பாக திமுக பக்கம் செல்வதில் எந்த ஒரு ஆச்சரியமில்லை என்பதை மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறதா. இந்த நிலையில்தான் நேற்று கோபி அருகே வெள்ளையங்கோவில் நடைபெற்ற திருமண ஒன்றில் கலந்து கொண்ட செங்கோட்டையன் அவர்கள் கட்சி நிர்வாகிகளிடம் 5ஆம் தேதி கோபியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் நான் சில முடிவுகளெல்லாம் எடுக்க உள்ளதாக அவர் கூறியிருந்தார். என்ன கூறியதாக தெரிகிறது? அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் நிலைப்பாடு குறித்தும் கட்சியில் தொடர்வதா என்பது குறித்தும் அவரது ஆதரவாளர்களிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்ற நிலையில்தான் அவரது பேச்சுக்கள் இருந்ததா. விரைவில் முடிவெடுத்தால் கண்டிப்பாக தேர்தல் பணிகளை தொடங்க வசதியாக இருக்கும் என்று திமுக தரப்பிலும் கூறப்படுவதால் இனியும் காலத்தை வீணாக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு செங்கோட்டையன் வந்துவிட்டாரா என்ற செய்திகள் எல்லாம் வெளிவரும். அது மட்டுமன்றி செங்கோட்டையன் அவர்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருடன் அவர் கூட்டணி இணைக்கப் போகிறார் என்பதே ஒரு கேள்விக்குறியாகவும் பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி மீது அதிர்ச்சி இருப்பதால் இந்த செய்தியானது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.